சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 29ஆம் நாள். அஷ்டமி திதி இன்று நள்ளிரவு 3:06 வரை. ரோஹிணி நட்சத்திரம் இன்று காலை 8:41 வரை. அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செயல்படுத்தி அல்லது ஒரு சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாக 5ஆம் இடத்துல கேது இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அதிர்ஷ்ட குறைவுகள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூட 5ஆம் அதிபதி சூரியன் அங்கேயே இருக்கிறார். மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் நல்ல விதத்தில் தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் நல்லாவே இருக்கிறார். ஆக எதையும் சமாளிக்க கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு தான் இந்த வாரத்தில் ஏதாவது நடக்குமா நடக்காதான்ற குழப்பம் இருக்கும். இந்த வேலைக்கு போனால் வேலை கிடைக்குமா, அல்லது வேலையில் இந்த டெவலப் இருக்குமா, அல்லது இந்த படிப்பை இப்படி படிக்க முடியுமா, குறிப்பாக அப்பா அம்மா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குவாங்களா, அவங்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல் நம்மை மீறி இந்த விஷயம் ஏதாவது நடந்து விடுமோ என்கின்ற மாதிரியான சிறிய கலக்கம் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட பிள்ளைங்களுக்கு நம்ம கடமையை ஒழுங்காக செஞ்சிடணுமே, அடுத்தவங்க நம்மளை ஒரு பேச்சு பேசிடக்கூடாது என்பதற்காக பெண் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான சில எண்ணங்கள், சில மாற்றங்கள், இவரை போய் பார்க்கலாமா, அவரை போய் பார்க்கலாமா, அல்லது இந்த வரன் பார்க்கலாமா, அந்த வரன் பார்க்கலாமா, ஆண் குழந்தைகளுடைய வேலை தொழில் அமைப்புகளை பற்றி கொஞ்சம் அக்கறை, என்ன இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் நம்மை விட நன்றாக வாழ வேண்டுமே என்கின்ற ஒரு உண்மையான அக்கறையின் மூலமாக அத்தனை மேஷராசிக்கார பெற்றோர்களும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள், 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் வலுவாக இருக்க மற்ற 2 தூண் போல 2ஆம் இடத்துல குருவும் 11ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. சந்திரனுடைய இயக்கங்களோ கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெட்ட அமைப்புகளில் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தாயை பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சுக பயணங்கள் ஏற்படும். இன்றைக்கி கணவன், மனைவி, குழந்தைகளோடு சந்தோஷமாக ஜம்முன்னு வீட்டை விட்டு கிளம்பி சாயந்தரமாக போயிட்டு ராத்திரி போயிட்டு திரும்பி வருவோம். சாப்பாடு கூட இன்றைக்கி வீட்டில் கிடையாது, வெளியில் தான் எங்கேயாவது சாப்பிட்டுக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒரே மாதிரியான மனதோடு, அல்லது குழந்தைகளே கேட்டாங்க எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்களை அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது, டக்குன்னு ஒரு வெளியே போயிட்டு வந்துடுவோமே என்கின்ற ஒரு மனதிற்கும் உடலுக்கும் இதம் தரக்கூடிய நிகழ்வுகள், வெளிச்சுற்றுதல் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு நாளைக்கு அடுத்த வாரத்திலிருந்தே படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். இவ்வளவு நாள் அப்படி இப்படி இருந்துட்டோம், இப்போ முக்கியமான செக்ஷனுக்கு வர்றோம், 10th, +1, +2 இதை விட்டாச்சுன்னா அடுத்து நம்மளோடது கேரியரே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் என்கின்ற ஒரு அக்கறையும் பொறுப்புணர்வும் மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார செல்வங்களுக்கு நல்ல விதமாக தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு ஒப்பற்ற அமைப்பு. பொதுவாகவே 3, 11, 6 ஆகிய இடங்களில், அதுலேயும் 3லேயும் 11லேயும் பெருத்த நன்மைகளை சாயா கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் செய்யும். ஒரு 2-3 மாதமாகவே அவர் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார் கேது. இன்னொரு 1.25 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருப்பார். இந்த ஒரு வருஷமாக என்ன நடக்கும்னு சொன்னால் நல்ல அறிமுகங்கள் இருக்கும். நம்முடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நம்ம முயற்சி பண்ணுறோம், அதை தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு ஒரு முயற்சி பண்ணுறோம், அது நடக்கணும் இல்லை, அது நடந்தால் தானே அந்த முயற்சியுடைய விளைவாகிய பணத்தையோ வெற்றியோ நம்ம அனுபவிக்கிறோம். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பாக
அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தீரும். நல்ல தொடர்புகள், பழக்க வழக்கங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீடிக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள்னால் நம்மளை விட மேலான ஒருவரோடு சேர்ந்து பழகிறது, நம்மளை விட உயர்வான அதிகாரமுள்ள நல்ல பண வசதி உள்ள செல்வாக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கலாமா. இந்த மாதிரியானவர்களுடைய தொடர்பு, அறிமுகம் போன்றவைகள் இந்த ஒரு வருடத்திற்குள்ள அதில் முதன்மை படியாக இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. எதற்கும் கவலைப்பட வேண்டாம். பட்டதெல்லாம் பட்டாச்சு, கஷ்டமெல்லாம் பட்டாச்சு, அஷ்டமம் சென்னையில் படாத பாடு பட்டுட்டோம், இனிமேல் என்ன பெரிய கஷ்டம் வரப்போகுது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகள், உணர்வுகள், புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாகிய தன வீட்டில் கேது இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கிரகங்கள் 2 8 இருந்தால் தனவரவுகளை தடுப்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், கடகத்திற்கு கொஞ்சம் விதி விலக்குகள் இருக்குது பாருங்கள். கூடவே அந்த ராசிநாதன் சூரியனும் 2ஆம் இடத்தில் இருக்கிறனால பெரிய பண கஷ்டங்கள் அப்படி இப்படி இருக்காதுங்க இன்றைக்கி. இதற்கு மாறாக ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. யாரோ ஒருத்தர்கிட்ட தெரியாமல் போய் பண விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மனுஷங்கிட்ட அலைஞ்சு பார்த்தும் என்னோட காசை நானே வாங்க முடியல, எப்படித்தான் போய் மாட்டினேன்னே தெரியல என்கின்ற மாதிரியாக பணம் திரும்ப வரவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே வெள்ளி அல்லது திங்கட்கிழமைக்கு உள்ளாகவாவது ஏதாவது ஒரு சிறிய தொகையை திரும்ப வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கிறது. உழைத்து கழித்த பணம், ஓய்வூத பணம் கிடைக்காதவங்க, பிஎஃப்டி கிராஜுவிட்டி போன்றவைகள் கிடைக்காதவர்கள், அல்லது சம்பள பாக்கியே இருக்குதுங்க, வேலையை விட்டு நின்றுட்டால் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக பணம் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பணம் அமைப்புகள் அத்தனையும் திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல நிலையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராகு 7ல் இருக்கு, கேது ராசியில் இருக்கிறார். ராகு கேதுக்கள் தனித்தனியான கிரகங்கள் கிடையாது. ஒன்று தலை ஒன்று வாழுன்ற போது ரெண்டும் ஒன்று தானே. நம்ம தான் பலன்களை அப்படி பிரித்து பார்த்துக்கிறோமே தவிர இரண்டும் உயிருடலும் ஒரு உயிருமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான். ராசியில் இருக்கக்கூடிய கேது நல்ல வேளையாக சூரியனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலும், வெற்றியை குறிக்கக்கூடிய 3 5 7 பாவங்களில் குருவினுடைய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாள் கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படியே யோசனையாக இருக்கும். வடமேற்கு திசை பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதற்கேற்ற தொழில் அமைப்புகளும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. வடமேற்கு மாநிலங்கள், அது சார்ந்த விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகள், அல்லது தன்னுடைய இனம், மொழி, மதம் இல்லாத ஒருவரால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை எப்படி சமாளிப்பது என்பது மாதிரியான போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய மனம் இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். வியாபார பெருமக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வியாபாரம் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் பரவாயில்ல தான், அடுத்த வருஷம் இதை விட எப்படி டெவலப்பாக இருக்கிறது என்கின்ற மாதிரியான சில சிந்தனைகள், சிலருக்கு எதிர்ப்புகளை எப்படி அடக்குவது என்கின்ற ஒரு மாதிரியான மனப்போக்கு இருந்தாலும் கூட எதையும் சாதிக்க முடியக்கூடிய அமைப்புகள் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறனால இப்பொழுது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பெருத்த சோதனைகள் இருக்காது. சிலருக்கு மட்டும் ஒரு உடல்நல பிரச்சனைகள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு இருக்கும். ஆனாலும் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு இருக்கும். ஆகவே நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரயங்கள், செலவுகள், பயணங்கள், அலைச்சல்களை குறிக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகளை குறிக்கக்கூடிய 12ஆம் பாவத்தில் இன்றைக்கு கேது இருந்து அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ராகு இருந்தால் ஒரு மாதிரியாகவும், கேது இருந்தால் 12இல் ஒரு மாதிரியாகவும் பலன்கள் நடக்கக்கூடிய சூழலில் ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் மற்ற கிரகங்கள் ஒரு இணையான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தூர தேசங்களால் லாபங்கள் என்கின்ற அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு நிலையில் கிழக்கு தேசத்தின் அமைப்பின் அடிப்படையில் சூரியன் கேது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய இரத்த சம்பந்த உறவினர்களிடமிருந்து பணம் வரக்கூடிய சூழல், நம்மளே அவங்களுடைய உதவினால் இந்த நாடுகளுக்கு போய் வேலை செய்யலாம், அங்கேயே போய் செட்டில் ஆகலாம் என்கின்ற அமைப்பு அத்தனையும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. கேது மட்டும்தான் இல்லை, வேறு சில கிரகங்களும் இப்போது நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடிக்கடி
அடிக்கடி ட்ராவல் போகிறோமே, இது நம்ம உடம்புக்கு சரிதானா, அல்லது இந்த ட்ராவல் போகிறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? அப்படி ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லையே. இப்படி ஓடி ஓடி 5 ரூபா உழைக்கிறத காட்டிலும் உட்கார்ந்த இடத்துல ஒரு 4 ரூபா சம்பாரிச்சா போருமே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் சில கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆயினும் எல்லாவற்றிலும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அபாரமான 11ஆம் இடத்துல இன்றைக்கு கேது இருக்கிறார். கூடவே லாபாதிபதி கூட இருக்கிறார். எல்லா நிலைமைகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தந்தையால் லாபம், அரசாங்கத்தால் லாபம் போன்றவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக எலக்ட்ரீஷியனாக இருக்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், குறிப்பான பணவரவு வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்கள் அல்லது விவசாய பெருமக்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் அப்படிலாம் முன்ன மாதிரி கஷ்டம் இல்லைங்க, ஓரளவுக்கு ஏதோ என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுற அளவுக்கு கொஞ்சம் கையில் காசு இருக்க தாங்க செய்துன்ற மாதிரியாக அவ்வளவாக கோடி கோடியாக நான் சம்பாதித்து விடவில்லை என்றாலும் கூட என்னுடைய குழந்தைகள் குடும்பத்தாருக்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறேன், சம்பாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் என்று துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெற்றிகள், லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். இதெல்லாம் அடுத்த வாரத்திலேயே கண்டிப்பாக நடக்கும். எதை வெற்றி கொள்ளணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கும். மனக்கட்டுப்பாடு உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இடையில தாங்க ஒரு பழக்கம் என்னை ஒட்டிச்சு, அந்த பழக்கத்தை விடணும் பார்க்க 6 மணி ஆனால் ஞாபகம் வந்துடுது. அதை எப்படி போக்குறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டோடு ஒழித்து கட்டக்கூடிய அருமையான நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பணம் வரக்கூடிய ஸ்தான அமைப்புகளை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு கேது வலுவான நிலைமையில் இருக்கிறார். கூடவே 10ஆம் அதிபதியும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தொழில் முன்னேற்றங்களை குறிக்கக்கூடிய ஒன்று. இது வரைக்குமே அந்த ஆர்டர் கிடைக்கல, இந்த ஆர்டர் கிடைக்கல, நான் மட்டும் எப்படிங்க தனியாக கஷ்டப்படுறது, கூட ஒரு 4-5 பேர் நல்ல வேலைக்காரங்க இருந்தால், அல்லது இல்லை வேலைக்காரங்க கூட வேண்டாங்க, காசு பணம் போடுற மாதிரி ஒரு பார்ட்னராக ஒருத்தர் வந்தால் கூட இப்போ செய்கிற தொழிலை இன்னும் சிறப்பாக 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு செய்யலாமேன்ற மாதிரியான தொழில் பற்றிய குறைகளோடு இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான துணை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல விதமான பங்குதாரர்கள் அமையக்கூடிய அமைப்பு, வேலைக்காரர்கள், உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்பு, தொழிலை முன்னேற்றுவதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புன்னு 10ஆம் இடத்துடைய உயர்ந்த அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் அமையுங்க. வேலையை விட்டுடலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, நம்மளே சம்பாரித்து இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியிருக்கே ஒரு சம்பளம் என்கின்ற வகையில் இப்போது வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் தனியாக செஞ்சால் நமக்கே இந்த முழு அமைப்பும் நம்முடைய வீடுக்கு எல்லாத்தையுமே உபயோகப்படுற மாதிரி இருக்குமேன்ற மாதிரியான ஒரு தனி தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி கூடிய வலிமையாக கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருக்கு இல்லையா, ரொம்ப நாளாக இந்த சித்தரை பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன், ரொம்ப நாளாக இந்த பெரியவரை பார்த்துட்டு வந்துடலான்னு இருந்தேன். ஸ்ரீ மகா பெரியவர் போன்ற, ஸ்ரீ ரமணர் போன்ற மகா பெரியவர்கள் அடங்கிய, நமக்கு மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக நம் முன்னால் வாழ்ந்து காட்டிய ஒருவருடைய அந்த ஸ்ரீ மகா பெரியவருடைய ஒரு அதிஷ்டானங்கள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய அமைப்பு, அதற்கான எண்ணம், அதை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. காலையிலேருந்தே கொஞ்சம் ஒரு பெரிய யோசனையில் இருப்பீங்க, சாயந்தரம் இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம். இன்னும் சிலருக்கு தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகள், டக்குன்னு ஒரு 8 திருவண்ணாமலைக்கு போய் பக்கத்தில் போய் பகவான் அண்ணாமலையானை தரிசித்துட்டு வந்துடலாமா என்பது மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு டக்குன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுடைய எண்ணங்கள் நிச்சயமாக வரும். அப்பா எப்படி இருக்கிறாரோ, அம்மா எப்படி இருக்கிறாரோ போய் பார்க்க முடியல, தூர இடத்துல இருக்கிறோம், வீடியோ காலையாவது பேசிடுவோம், குறைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்போம், வயதானவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா இல்லையா என்பது போன்ற எண்ணங்கள் தூர தேசத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய தாய் தந்தையருடைய ஒரு அமைப்புகளை விசாரிக்கக்கூடிய, அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். டக்குன்னு ஒரு மாதிரி இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்றத மனசு கஷ்டப்படாத ஒரு விதத்தில் நம்ம ஒன்று செய்ய போக அது ஒன்றா முடிஞ்சதுன்ற மாதிரியாக 8ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 8ஆம் அதிபதியும் அங்கேயே இருக்கிறார். காலையிலிருந்து மனசு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கூட சரியாக 12-12:30 மணிக்கு மேலே சின்ன மாற்றங்கள் நடந்து இப்படிலாம் நம்ம அவஸ்தைப்பட வேண்டாம், இப்படிலாம் நம்ம குழம்புனது தேவையில்லை, இந்த வழியில் போனால் இந்த ரூட்டில் போனால் பிரச்சனைகள் முடிந்துடும், வெற்றி கிடச்சிரும், பணம் கிடச்சிரும், தொழில் நினைச்சிரும் என்பது மாதிரி சரியான பாதைகள் எதிர்பாராத விதத்தில் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 7.5 சனி முடிந்தும் எனக்கு இன்னும் சனி விடவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே திருப்பு முனைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக அல்லது ஆணுக்கு பெண் மூலமாக பெண்ணுக்கு ஆண் மூலமாக எதிர்த்தன்மைகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சில பேருக்கு தலைகளாக நடக்கும். யாரை எதிரி நினைச்சுமோ அவர் உங்களுக்கு நல்லது செய்வார், யாரை நண்பன் நினைச்சுமோ அவர் உங்களுக்கு கெடுதல் செய்வார். ஆக ஒரு மாதிரியான தலைகீழ் மாற்றங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேல் நிலை எதிர்பாராத அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய மலைப்பாங்கான இடங்களுக்கு போகிறதன் மூலமாகவும் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நட்பினால் எல்லாம் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது தெரியக்கூடிய அமைப்பு. ஒரு நிலையில் ஆவணி மாதம் இறுதி நாட்களாக அப்படியே இருக்கக்கூடிய அமைப்பில் இவரை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தானே, இவரை பொண்ணாக தேர்ந்தெடுத்தானே, பாப்பாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம், தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் இளைஞர்களிடம் கேட்டு ஏதேனும் நல் முடிவு எடுக்கக்கூடிய வாழ்க்கையில் 2 பேரை இணைக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு நண்பர்களால் ஏதேனும் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக நடக்கும். திங்கட்கிழமைக்கு மேலே அலுவலகத்தில் ஒரு நல்ல பேர் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகுவாங்க. ஒரு உங்களுக்குள்ளேயே எல்லா விதத்திலும் ஒரு உற்சாகம் கொப்பளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பழைய கஷ்டம்லாம் போனது போகட்டும், சோம்பலாக படுத்து கிடந்ததெல்லாம் கிடக்கட்டும், எழுந்திருத்து வேலையை பார்ப்போம் என்கின்ற மனோ தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது மச்சான் மாமனார் போன்ற விஷயங்களில் நல்ல ஆதாயங்கள் இப்போது கிடைக்கும். தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ வேலைக்கோ மனைவி வீட்டார் மூலமாக யோக பலன்கள், அவர்களால் அனுகூலமும் ஆதரவும் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இப்போது கேது இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். கோச்சார ரீதியாக கேது தான் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கிறார் என்பது தான் உண்மை. உண்மையிலேயே 6ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது என்பது கடனை கட்டுக்குள் வைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்ப்பை கட்டுக்குள் வைக்கக்கூடிய அமைப்பு, நமக்கு தேவையில்லாத நோய் நொடி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை பக்கத்திலேயே வரவிடாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. ஜென்மச்சனியின் தாக்கத்தினால் சற்று குழப்பத்தை அடைந்திருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் 6ஆம் இடத்து கேது இப்போது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் என்பதால் கேதுவனுடைய முழு பலன்களும் இந்த வாரமே நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும். வேலை போனவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக நஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்க, இவர் உதவி செய்வார், அவர் உதவி செய்வார் என்கின்ற ஒரு நிலைமை. அந்நிய மத இன மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக பணம் வரக்கூடிய சூழல் சமீபத்தில் தான் அறிமுகமானார். ஏற்கனவே 10 வருஷமாக நமக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த ஹெல்ப்பை பண்ணலை. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தாங்க இவர் தெரியும், நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஹெல்ப்பை பண்ணுறார் என்கின்ற அளவிற்கு பிறருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில சிந்தனைகள் இருந்தாலும் கூட இறுதியில் ஒரு ரிப்போர்ட்டுக்கு போட்டுலாம் வந்துட்டு டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்ற ஒரு மனச்சாந்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே பெரிதாக எந்த கவலையும் தேவையில்லை, எதுவும் நம்மை மீறி தவறாக நடக்காது, பரம்பொருள் பரமன் நமக்கு துணை இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு நம்முடைய ஜோதிட விளக்கமாக எல்லாரும் விரும்புகின்ற கோடீஸ்வர யோகம். ஒரு ஜோதிடர்கிட்டையோ ஒரு ஜோதிடம் அறிஞ்சவங்ககிட்டையோ டக்குன்னு ஒரு ஜாதகத்தை ஒருத்தங்க காட்டுறாங்கன்னு வைங்க. அவங்க ஜாதகமாக இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க ஜாதகமாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட உறவினர் ஜாதகமாக இருந்தாலும், முக்கியமாக பிள்ளைங்க ஜாதகத்தை காட்டும்போது என்ன சொல்லுவாங்க, நல்லா சம்பாதிப்பாரா,
கோடீஸ்வரராக இருப்பாரா? டக்குன்னு வெளிப்படையாக ஒருத்தர் கேட்க மாட்டாங்க அந்த கோடீஸ்வர யோகத்தை மட்டும். நல்ல வீடு வாசல்னு இருப்பாரா? நல்ல கார் வாங்குவாரா? நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு கோடீஸ்வரனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடம் தெரிந்தவர்கள் பலன் சொல்லுவோம். அப்போ அந்த கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் எப்படி சொல்கிறது என்பதை கேட்டால், இந்த பணம் கோடிகள் எப்போங்க வரும்? பணம் வந்துட்டாலே அவர் கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. ஈஸ்வரன் யார் பாருங்கள், பணக்காரரை தான் நம்ம ஈஸ்வரன் சொல்கிறோம், கோடிகளை வச்சிருக்கிறவரை ஈஸ்வரன் சொல்கிறோம், கோடீஸ்வரன் சொல்கிறோம். அந்த அளவுக்கு பணத்தின் தாக்கம் சமூகத்தின் மீது நம் மீது பெரிய அளவில் இருக்கு இல்லையா? அப்போ ஒருவர் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க வேண்டுமெனில் அவருடைய ஜாதகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கணும்? தங்கத்தை மாதிரி தகதகன் இருக்கணும்னு சொல்லிடுவேன். தகதகன் இருக்கணும்னா 2, 9, 11ஆம் பாவங்கள், இந்த 3 பாவங்களும் கூடவே இங்கே 10ஆம் இடத்தையும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த 2, 9, 11 என்கின்ற பணம் தருகின்ற, பணம் வருகின்ற, பணம் வளர்கின்ற பாவங்கள் எல்லாமே சுபத்தன்மையோடு இருந்தால் 2, 9, 11ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் இணக்கமாக ஒரு சூழலிலிருந்து அவர்கள் இருக்கின்ற பாவகங்கள் வலிமையடைந்து அவர்கள் இருக்கின்ற பாவகத்திற்கு குறிச்சுப்புகிற தொடர்புகள், அவர்களுக்கே அந்த குறிச்சுக்கிற தொடர்புகள் கிடைச்சாலே அது பெரிய பணத்தை சம்பாதிக்கின்ற யோகங்க. ஆனாலும் இவர்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் வரணும். நல்ல தசாபுக்தி அமைப்புகள் 2, 9, 10, 11 தசாபுக்தி அமைப்புகள் அவர்கள் சுபத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இவை எல்லாவற்றையும் கட்டி காக்கக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமையில் கோடீஸ்வரன் ஒருவனுக்கு மனசு நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாவற்றையும் விட அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரனுக்கு உண்டு. கோடிகள் வந்துட்டால் என்ன பண்ணுறோம்? சாதா காரில் போக மாட்டேன்றோம். 1 கோடிக்கு அதிகமாக மதிப்பு இருக்கின்ற காரில் தான் போகணும்னு நினைப்போம். சாதாரண ஒற்றை பெட்ரூம் வீட்டில் இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். தேவைக்கு அதிகமாக மாடி மீது மாடி கட்டி அப்படியே ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும்னு தான் நினைப்போம். இவைகள் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவிற்கு, அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு லக்னாதிபதி வலுவாக இருந்து 4ஆம் பாவகம் போன்றவைகள் வலுவாக இருக்கும் பொழுது, இவர்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் தொடர்ச்சியாக ஒருவருக்கு வரும் பொழுது சர்வ நிச்சயமாக 1000-ல் ஒருவராக, 10,000-ல் ஒருவராக, லட்சத்தில் ஒருவராக அவர் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. தன வீடு வலுவாக இருப்பது, பாக்கிய வீடு வலுவாக இருப்பது, 2, 9 லாப வீடு 11ஆம் இடம், எதையும் தொட்டது துலங்கம் அப்படின்னா லாபம் இருக்கணும் இல்லையா? அந்த 11ஆம் வீடு, 11ஆம் அதிபதி போன்றவைகள் பாதிக்கப்படாமல்னா என்ன சொல்கிறேன்னா, சனியோடு ராகுவோடு கிரகண தோஷத்தில் இல்லாமல், அஸ்தகன அமைப்பில் இல்லாமல், இந்த வீடுகளில் சனி பாபத்துவமாக இல்லாமல், ஒரே நேரத்தில் இந்த வீடுகளில் சனி செவ்வாய் ராகு போன்ற முக்கூட்டு பாவர்கள் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் சர்வ நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆவார். எப்படி கோடீஸ்வரன் ஆவார்? என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும் என்பதன் விதியின் அடிப்படையில், நீங்கள் புதன் உங்களுக்கு அதீத சுபத்துவமாக இருந்தால் இணையங்கள் சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் கோடிக்கணக்கில் வரும். சனி சுபத்துவமாக இருந்தால் ஆட்டோமொபைல், மெக்கானிக்கலு, அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும். சூரியன் சுபத்துவமாக இருந்தால் கரண்ட்டு, அரசியல் இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பணம் வரும். ஆகவே எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் வாயிலாக இப்பொழுது நான் சொன்ன பாவங்கள் வலிமையாக இருந்தால் அதன் மூலமான மிகப்பெரிய நல்ல அமைப்பு, கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்பதே ஜோதிட ரீதியிலான உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.